ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 27:6. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தாவீதின் அறிக்கையை இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று சொல்லி தாவீது இந்த இடத்துல அறிக்கை செய்கிறார். அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 27:1 சொல்கிறார், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன். தாவீதை சுற்றிலுமாக சத்துருக்கள் இருந்தார்கள். தாவீதுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினார்கள். தாவீதுடைய ஜீவனை பறிக்கும்படியாய் எத்தனையோ சூழ்நிலைகள் உண்டானது. ஆனாலும் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்ட ஒரு ராஜாவாக காணப்படுகிறார். அவர் சொல்கிறார், இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ மனிதர்கள் எதிர்த்து வரலாம், எத்தனையோ சத்துருவினால் வரும் போராட்டங்கள் வரலாம். இன்னைக்கு தாவீதை போல நெருக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நீரே என் வெளிச்சம், இயேசுவே நீரே என் ரட்சிப்பும் ஆனவர். நான் யாருக்கு பயப்பட வேண்டும், எந்த சத்துருவுக்கு பயப்பட வேண்டும், எந்த சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டும் என்று சொல்லி அறிக்கை செய்து, இயேசுவே நீரே என் ஜீவனின் பலனானவர், நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லும் பொழுது இந்த நாள், இந்த வசனம், ஆண்டவர் உங்கள் தலையை உங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துவார். அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 23:5 சொல்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயுதப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு யாரெல்லாம் விரோதமா இருந்தாங்களோ, யாரெல்லாம் நீங்க கீழே தான் இருக்கணும்னு நினைச்சாங்களோ, யாருக்கு முன்பெல்லாம் நீங்க தலை குனிந்து நின்றீர்களோ, யாருக்கு முன்பாக அவமானப்பட்டு நின்றீர்களோ, யாருக்கு முன்பாக வெக்கப்பட்டு நின்றீர்களோ, ஆண்டவர் இன்னைக்கு அந்த சூழ்நிலையை மாற்றி உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயுதப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்க பாத்திரத்தை நிரம்பி வழியும்படியாய் ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிரப்புகிற நாளாய் இந்த நாள் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வாயினால சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்பி இந்த வசனத்தை அறிக்கையிடும் பொழுது இன்னைக்கு உங்கள் சத்துருக்களுக்கு மேலாக உங்கள் தலை உயர்த்தப்படும். இன்னைக்கு உங்கள் தலை நிமிர்த்தப்படும். இந்த நாள் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரம் நிரம்பி வழியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.